ஒட்டன்சத்திரம் மேற்கு, ரெட்டியப்பட்டி ஊராட்சி கிராமப்புற வளர்ச்சியை முக்கியமாக கருதி அதற்கான திட்டப்பணிகளை தெளிவுற செயல்படுத்திய திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் நீடித்த நிலையான வளர்ச்சியை எய்திருக்கிறது தமிழ்நாட்டின் கிராமங்கள். அந்த வகையில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் திராவிட மாடல் ஆட்சி அமைத்ததில் இருந்து இதுநாள் வரையில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டப் பணிகளை தற்போது காண்போம். பொதுமக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 4.84 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்களின் வசதிக்காக ரெட்டியப்பட்டியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் பெரிய கரட்டுப்பட்டி மற்றும் சின்ன கரட்டுப்பட்டியில் சமுதாய கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ரெட்டியப்பட்டி ஊராட்சிங்க, சின்ன கரட்டுப்பட்டிங்க. என் பேர் நாச்சிமுத்துங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் வந்து சமுதாய கூட நல்லபடி நாங்கள் செஞ்சு கொடுத்தாரு. தார் சாலை, சிமெண்ட் சாலை அத்தனையும் செஞ்சு கொடுத்தாரு. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி, முதலமைச்சர்களுக்கு நன்றி. மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் ரூபாய் 33.46 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 35,000 மதிப்பீட்டில் ரெட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள முதல்வரின் காலை உணவு திட்ட சமையலறை பழுது நீக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன கரட்டுப்பட்டியில் கால்நடை மருந்தகம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு பொதுமக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ரெட்டியப்பட்டி பஞ்சாயத்து, சின்ன கரட்டுப்பட்டியிலிருந்து பேசுறேங்க. கிராமத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம அமைச்சர் வந்து பார்த்து செஞ்சிருக்காருங்க. நம்ம ஊருக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருந்துச்சுங்க, ரொம்ப அது வந்து தீர்த்து வச்சிருக்காருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லட்சம் லிட்டர் தண்ணி, கிணறு ஒன்று வெட்டி கொடுத்துருக்காருங்க. தண்ணி தொட்டி, பள்ளிக்கூடத்துல வந்து காம்பவுண்டு, பாத்ரூம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் வந்து நம்ம ஒரு மாடு வந்து ஒட்டன்சத்திரம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, முதல்ல வண்டி ஏற்றி. நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு மாட்டாஸ்பத்திரி வந்துச்சுங்க. நம்ம அமைச்சர் சக்கரபாணி அண்ணனுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றிங்க. ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் சோளம் உலர வைக்கும் களம் அமைக்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 28.01 லட்சம் மதிப்பீட்டில் கரட்டுப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. ரூபாய் 16.58 லட்சம் மதிப்பீட்டில் தெருக்களில் கழிவுநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் சிமெண்ட் கான்கிரீட் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.99 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன கரட்டுப்பட்டி மேற்கு பகுதியில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. முரியசு, ரெட்டியப்பட்டி பஞ்சாயத்துல பெரியர்பட்டியில ஒவ்வொரு ஊருக்கு விவசாயிகள் களம் இல்லாததால் அங்கங்க போற தோட்டத்துகளே போற பொருட்கள் போற விவசாய பொருட்கள் நலைய விட்டு பெரிய அவதிக்கு ஏற்பட்டதனால் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக களம் அமைத்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டில் வந்துள்ளது. உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் நன்றி. ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன கரட்டுப்பட்டியில் உள்ள நூலக கட்டடம் பழுது நீக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 32,000 ரூபாய் 1.50 லட்சம் வரையிலான மதிப்பீட்டில் பழைய வீடுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன கரட்டுப்பட்டி முதல் காவேரியம்மா பட்டி வரை உள்ள தார் சாலையானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் ஒவ்வொரு நியாய விலை கடையும் தலா ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் 3 நியாய விலை கடைகள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரெட்டியப்பட்டி ஊராட்சியிலிருந்து பெரிய கரட்டுப்பட்டியிலிருந்து பேசுறேங்க. என் பேர் சத்யா. நம்ம ஊர்ல வந்துங்க ரேஷன் கடை 2 கிலோமீட்டர் தாண்டி போய் நடந்து போய் வாங்கிட்டு வரதா இருந்தது. நம்ம ஊர்லயே சொந்தமா கட்டி கொடுத்திருக்காங்க அமைச்சர் ஐயா அவர்கள். ரேஷன் கடையில வந்து வெயில மக்கள் நின்று கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்கு நிழல் கூடமும் அமைச்சு கொடுத்திருக்காங்க. தெருவுல வந்து மண்ணாய் இருந்தது, சிமெண்டா இருந்தது, எல்லா தெருவுக்கும் ஃபேவர் பிளாக் வந்து ஒட்டி கொடுத்திருக்காங்க. அதுவும் மிக பயனுள்ளதா இருக்கு. இந்த எல்லா நலத்திட்ட உதவிகளும் செய்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் பெருமாள் குளத்தில் புதிய சமுதாய கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 55.87 லட்சம் மதிப்பீட்டில் ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் 3 இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய கரட்டுப்பட்டியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 13.57 லட்சம் மதிப்பீட்டில் சின்ன கரட்டுப்பட்டியில் குழந்தைகள் நல மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய கரட்டுப்பட்டி தாத்தையான் கோவில் அருகில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் ரெட்டியப்பட்டி ஊராட்சி மட்டுமின்றி ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகள் அனைத்திற்கும் சமமான வளர்ச்சியை முன்னெடுத்துள்ளது நமது திராவிட மாடல் அரசு. இத்தகைய திராவிட மாடல்
மாடல் அரசை அறநெறி தவறாது முன்னிருந்து வழிகாட்டி வளர்ச்சி பாதையில் கூட்டிச் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திராவிட கொள்கையின் இளஞ்சூரியனாய் எதிர்கருத்தவர்களுக்கு தகுந்த பதிலடியை தக்க சமயத்தில் வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றிணைந்து வளர்த்து வரும் தமிழ்நாட்டினை இனி எவரொருவரும் பின்னுக்கு தள்ள முடியாது. அது மட்டுமின்றி ஒட்டன்சத்திரம் தொகுதியின் ஒட்டுமொத்த மக்களின் விடிவெள்ளியாய் விளங்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்கள் நம் தொகுதியை எதிர்கட்சியினரும் மெச்சும் வகையில் களப்பணியாற்றியுள்ளார். வரவிருக்கும் ஆட்சியிலும் மக்கள் மனதார மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்கு வாழ்வார்கள். அது திராவிட மாடல் 2.0 இருக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.